தன்னம்பிக்கையின் வலிமை. ஒரு சிறிய கிராமத்தில் கரண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பயந்து போகும் இயல்பு கொண்டவன். ஒரு நாள் அவரது ஆசிரியர் பள்ளியில் ஓட்டப்பந்தயம் நடத்தினார். ஆசிரியர் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டார். ஆனால் கரண், நான் தோற்றுவேன், எனவே ஓட மாட்டேன் என்று கூறினான். அதற்கு பேராசிரியர் ஒரு சிறிய உதாரணம் சொல்லினார். அவர் கரணிடம் ஒரு சிறிய காகிதம் கொடுத்து, இதில் நான் முடியாது என்று எழுது என்று கூறினார். கரண் அதை பெற்றுக்கொண்டு எழுதியான். பிறகு ஆசிரியர் அந்த காகிதத்தை எடுத்து கரணிடம் கூறினார், இதை தண்ணீரில் போட்டுவிடு. கரண் அதைச் செய்தான். அது அப்படியே கரைந்துவிட்டது. ஆசிரியர் கூறினார், நான் முடியாது என்ற எண்ணமும் இப்படித்தான். நீ அதை நீக்கிவிட்டால் நீ எதையும் சாதிக்க முடியும். இந்த வார்த்தைகள் கரணின் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தின. அவன் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டான். முதலிடம் பெறவில்லை என்றாலும் அவன் போட்டியில் ஓடி முடித்ததற்காக பெருமையாக உணர்ந்தான். அந்த நாள் முதல் கரண் தன்னம்பிக்கையுடன் அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டான். கற்றுக்கொண்டான், வளர்ந்தான், வெற்றிகளையும் தோல்விகளையும் சமமாக ஏற்றுக்கொண்டான். கதை நற்சிந்தனை. நான் முடியாது என்ற எண்ணத்தை மனதிலிருந்து அழித்துவிட்டால் எதையும் சாதிக்கலாம். தன்னம்பிக்கையே வெற்றியின் முதல் படியாகும்.